ஸ்ரீரங்கம் சாமியை பார்த்துட்டு இப்போ நம்ம வந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போய் பார்ப்போம். சாமியை பார்த்தாச்சு. அடுத்து வேற ஒரு இடத்துக்கு கிளம்புறோம். ஸோ அங்கே போய் மணி மறக்காம வச்சேன். நம்மளோட வியூ ஃபர்ஸ்ட் டைம் கைஸ். இப்போ நம்ம திருச்சியில் இருக்கோம். திருச்சியில் வந்து இப்போ ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு நம்ம போயிட்டு வந்துட்டோம். சாப்பிட்டு அடுத்து நம்ம பழனிக்கு நம்ம போகிறோம். ஸோ அது செகண்ட் ட்ரிப். அது செகண்ட் வீடியோவில் பாருங்கள். ஸோ சென்னையிலேருந்து திருச்சி வரது கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் இருக்குது. ஃபஸ்ட் டைம் திருச்சி வரேன். ஸோ நம்மளோட விளாக் பிளான் இது ஒன்று இருந்துச்சு. ஸோ இது எதர்ச்சியாக நடந்துச்சு. ஆனால் அப்படி ஓகே ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். எங்கா திருச்சி ஏர்போர்ட் மாதிரி ஒன்று இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பஸ் ஸ்டாப்பே வரும். ஸோ இது வந்து சென்னைக்கெலாம் பார்க்க மாதிரி திருச்சிக்கெலாம் பார்ப்போம். ஸோ இங்கேருந்து நம்ம இப்போ பழனிக்கு போனோம். ஸோ அதோட பஸ்ஸுக்கு இருக்கும். கைஸ் ஒரு வழியாக 1.25 மேலே வந்து நம்ம பழனியில் லான்ச் ஆகிடுச்சு. எப்போ திருச்சியிலேருந்து பழனி வர்றது தான் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப தூரமாக இருக்குது. சென்னையிலேருந்து திருச்சி வந்துட்டு கம்மியாக இருக்குது. ஆனால் இதுலேருந்து வர்றது தான். அங்கே நிறைய குதிரை வண்டிஸ் இருக்குது. அதே எனக்கு சூப்பராக இருக்குது. குதிரை வண்டியில் டப்புன்னு எப்படி சொல்கிறது, முத்து படத்தில் ரஜினி போவார் அந்த மாதிரி போகலாம். உங்களுக்கு நான் காமிக்கிறேன், அப்படியே பாருங்கள்.